வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து அவுட் சைட்ல இருந்து பேசுறோம். அதனால கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டு இருக்கிறது அப்படின்ற வேணா ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்க எல்லா அதிமுக நிர்வாகிகளும் ரிசைன் பண்றதா ஒரு செய்தி பரவிட்டே இருக்கு. நியூஸ்ல எல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து தன்னுடைய ராஜினாமா லெட்டரை வந்து செங்கோட்டையன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து எடப்பாடியார் என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா கட்சிகளும் அது ஒன்று சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எடப்பாடி கூட சொல்லியிருப்பாப்புல, ஓபிஎஸ், இப்போ செங்கோட்டையன், டிடிவி தினகரன் எல்லாமே டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அது என்ன வரமுறையில் சொல்றாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை இப்போ பிஜேபி இவங்க கூட்டணி எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபியோட பி டீம்னு சொல்லியிருப்பாப்புல. கூட்டணியாக இருக்கிறதுனால சரி அதை சொல்ல முடியாது அப்படின்றதுனால டிஎம்கேவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி புதுசாக கலப்பி விட்டுருக்காப்புல. வேற அதாவது அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேச போகும்போதே அவருக்கு ஒரு நடுக்கம் தெரியுது. இல்லைன்னு பார்த்தீங்க இல்லைன்னா டிஎம்கேவோட பி டீம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்தாலும் டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நடுக்கம் தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி வந்து இப்போ ஈரோட்லேயே ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்காரு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு 5 தலைகள் வந்து எடப்பாடிக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ போக போக பார்க்க இன்னும் 6 to 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு. ஸோ அது போக போக என்ன மாதிரி விளையாட்டுகள் ஆரம்பமாக போகுதுன்னு தெரில. ஏன்னா இன்ன வரைக்குமே வந்து பிஜேபி வந்து உள்ளே இறங்கலை இந்த பிரச்சனைகளில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை வேறு தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பயங்கரமாக பரவிட்டே இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் தாவேகாவோட முதற்கட்ட தேர்தல் கூட்டணி இப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது டிஎம்கே அனாதையாக இருக்குது. டிஎம்கேவை யாரும் சீன்றது இல்லை. ஆனால் அங்கேயும் சில குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தனியாக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வந்தால் யாரு கூட போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தாவேகாவோட தான் போகணும். ஏன்னா காங்கிரஸால் தனியாக ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. தாவேகாவோட போவாங்க. தாவேகாவோட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுனால விஜயோட கூட்டணி வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் 6 to 8 மாதம் இருக்கு இல்லையா, இதில் என்னென்ன நடக்குது, எடப்பாடியை தொடச்சி தூர போடுறாங்களா, இல்லை எடப்பாடி இதெல்லாம் சமாளித்து நிற்க போகிறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம்.